Hi friends and cuties, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ ஒரு வேஸ்ட் பர்ஃப்யூம் பாட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறீங்க. இந்த பர்ஃப்யூம் பாட்டில் மேலே வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் மேலே நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு லேயர் மாதிரி கவர் பண்ணிக்கலாம். எப்போதுமே நம்ம பாட்டில் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான். ஒயிட் ஃபெவிகாலோட தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணி நீங்கள் டிஷ்யூ பேப்பரை மேலே வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் எடுத்துருக்க பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டமான ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ இதே மாதிரி பாட்டில் தான் இருக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து என்ன விதமான பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டான கப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டு கப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. வேஸ்ட் கப் இல்லை மூடி எது இருந்தாலுமே ஓகே. இந்த கப்பு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அலுமினியம் ஃபாயிலிங் வச்சு இந்த கப்பை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன் பாருங்கள், ஏன் அலுமினியம் ஃபாயிலிங் வச்சு கவர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பிளாஸ்டிக் கப் வந்து ஒரு சில்வர் பவுல் மாதிரி நம்ம வந்துட்டு அலுமினியம் ஃபாயிலிங் வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதாவது சில்வர் கிண்ணம் போல் இருந்துச்சுன்னா அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் பிளாஸ்டிக் கப் அப்படிங்கிறதுனால நான் அலுமினியம் ஃபாயிலிங் வச்சு கவர் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில்வர் கப் மாதிரி இருக்குது. இது ரெண்டுமே இருக்கட்டும். அடுத்து நம்ம க்ளே எடுத்துக்கலாம், ஏர்டை க்ளே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த க்ளே மிக்ஸ் பண்ணுற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, ரிலேஷன் ரிலேட்டடான எந்த ஒரு கமெண்ட்டுமே வந்துட்டு இந்த வீடியோவுக்கு கொடுக்காதீங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், ஒரு கலைப்பொருளாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மெயின் செட்டோடு மட்டுமே பாருங்கள். பிடிச்சிருந்தா செய்யுங்க, இல்லை அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஒரு கிராஃப்ட்டு, அப்படி மட்டுமே பாருங்கள். இதை வந்துட்டு மற்ற ஒரு எந்த திங்கிங்கோடையும் பார்க்காதீங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன். இப்போ வந்துட்டு நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஆஃப்ரிக்கன் ஃபேஸ் தான் வந்து இதில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எந்த சைடு வந்து நீங்கள் பாட்டிலை வந்து சோ பண்ண போகிறீங்களோ அந்த சைடில் இந்த ஃபேஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இப்படி தான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு நீட்டாக இந்த மாதிரி ஒரு மூக்கு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 2 சைடில் 2 கண், குட்டி குட்டி பீஸ் க்ளே வந்து உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரே சைஸில் இருக்க மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒயிட் ஃபெவிகால் வச்சுட்டு ஒட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கலைப்பொருளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருக்காவது கிஃப்டாக பண்ணணும் அப்படின்னாக்க கூட இது நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதோட ஒரு டிசைன். ஜஸ்ட் ஒரு கிராஃப்ட், அவ்வளோதான். இப்போது ஒரு மூக்கு இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் கண் வச்சாச்சு இல்லையா. அடுத்து வந்து அந்த கண்ணுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். ஏதாவது ஒரு நைஃப் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் போட்டால் போதும். அடுத்து வந்து நம்ம வந்து வாய் வைக்க போகிறோம். அதுக்குமே வந்து இதே மாதிரி உருட்டிட்டு ஒயிட் ஃபெவிகால் வச்சு இந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் சேம் அது கண்ணுக்கு எப்படி நம்ம ஒரு கோடு போட்டோமோ அதே மாதிரி ஒரு கோடு தான். அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து வாயுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து மூக்குத்தி, அதில் மூக்குக்கு வந்து ஒரு வளைய மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஃபேஸில் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜென்ஸுக்கு வந்து ஒரு குச்சி மாதிரி சொருகியிருப்பாங்க, அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆஃப்ரிக்கன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய ஃபேஸ் வரும். அது நீங்கள் எது வேணாலுமே பார்த்து அந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த நெத்தியில் ஒரு பட்டை மாதிரி க்ளே வந்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இதுக்கெல்லாமே நம்ம வந்து அப்புறமா வந்து ஏதாவது ஒரு அழகான டெக்ஸ்சர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது மேலே வந்து இலைகள் அந்த சொருகியிருப்பாங்க இல்லையா, அந்த நெத்தியில் அந்த பட்டை மேலே வந்து இலைகள் சொருகியிருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து க்ளே உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து லீஃப் மாதிரி ரெடி பண்ணி டெக்ஸ்சர் வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதில் ஏதாவது கிளைகள், மரம் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாட்டில் கிராஃப்ட்டுக்கு எல்லாமே. ஸோ அதை போயிட்டு பாருங்கள், அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பட்டை மாதிரி ஒட்டணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரு ஜடை பின்னுனா மாதிரி இருக்கும், நம்ம ஹேரில் வந்து ஜடை பின்னுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அடுத்து வந்து லீஃப்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுப்புற ஒரு கோடு போட்டுட்டு 2 சைட்லையுமே கட் பண்ணுறேன் இந்த மாதிரி. அப்போ வந்து நமக்கு ஒரு லீஃப் இருக்க மாதிரி இருக்கும்.
இப்போ அடுத்து கொஞ்சம் க்ளே எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு மேலே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து க்ளே வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு அந்த கப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த பாட்டிலோடு சேர்த்து நம்ம ஒட்டணும். ஒட்டிட்டு க்ளே வச்சு கொஞ்சம் நெக்கு மாதிரி நம்ம வந்து ரெண்டுமே சேர்த்து ஒட்டி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் க்ளே வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அடுத்து இந்த கப்பில் வந்து கொஞ்சம் நம்ம இதுலேயுமே க்ளே வச்சு ஒட்டி கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருட்டி இந்த க்ளே வந்து இந்த மாதிரி ஒட்டுறேன். இதே மாதிரி இப்போ மேலேயுமே ஒரு லைன் மாதிரி ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து குட்டி குட்டி பீஸான மாதிரி உருட்டிட்டு அதை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இது வந்து ஒரு லீஃப் மாதிரியான டெக்ஸ்சர் வந்து இதில் நம்ம கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பாட்டிலோடு சேர்த்து இந்த கப்பு வந்து நம்ம இதில் ஒட்ட போகிறோம். இந்த ஃபேஸோட தலை மேலே இந்த கப்பு இருக்க மாதிரியான ஒரு லுக் தான் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஹாட் க்ளூ வந்து இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் அதோடு விடாமல் நம்ம வந்துட்டு அந்த பாட்டிலோட அந்த நெக்கு சுற்றி நம்ம வந்து கொஞ்சம் க்ளே வந்து சுற்றி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் காஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சி இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ பெயிண்டிங் பண்ணலாம். பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒயிட் ஃபெவிகால் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்தாச்சு. நல்லா காஞ்சியும் ரெடி ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம கலரிங் கொடுத்துக்கலாம். கலரிங் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மெட்டாலிக் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கோல்டு அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி இந்த பாட்டில் வந்து அழகாக வந்து பெயிண்ட் பண்ணலாம். கண்ணுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த மூக்கு கிட்ட ஒரு வளைய மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து கோல்டு கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். மூக்குக்கு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மேலே வந்து நம்ம பின்னல் மாதிரி கிளேல ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து டச்சிங் மாதிரி நம்ம கீழே என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதே கலரில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். இந்த பாட்டில் வந்து கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல்லாக வந்து பிளாக் கலர், அதில் வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த கிளேக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்டான பர்ஃப்யூம் பாட்டிலை யூஸ் பண்ணி செஞ்ச இந்த ஆஃப்ரிக்கன் ஃபேஸ் கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் சோப்பீஸ் மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம வேறு விதமாகவும் பயன்படுத்தலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பாட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெட்டாலிக் அந்த பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அது அங்கங்கே டச் பண்ணியிருக்கேன் ஒரு ஆன்டிக் லுக்குக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மேலே வந்து கூட மாதிரி வச்சது எதுக்காக அப்படின்னாக்கா இந்த மாதிரி கேண்டில்ஸ் வைக்க தான். இப்போ நான் வந்து எல்இடி லைட் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரிஜினலாக நம்ம மெழுகுவர்த்தி வச்சா கூட இது வந்து ஹீட் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிளாஸ்டிக் கப்பில் வந்து நம்ம அலுமினியம் ஃபாயிலிங் வந்து நம்ம கவர் பண்ணது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் கேண்டில் கூட இதில் வைக்கலாம். ரொம்ப யூனிக்கான ஒரு கேண்டில் ஹோல்டர் அண்ட் சோப்பீஸாக இது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பாய்.